அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பதவியை விட்டுவிட்டு வாருங்கள் என சீமான் திருச்சி எஸ்பிக்கு சவால் விட்டிருந்த நிலையில் அதற்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. திருச்சி எஸ்பி வருண்குமாரை காக்கி சட்டையை ஏற்றி வைத்துவிட்டு கலர்ச்சிக்கு வாருங்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் பதிலளித்திருக்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது திருச்சி எஸ்பி வருண்குமார் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக சீமான் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அப்போதே அது குறித்து திருச்சி எஸ்பி அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருந்தார். அதன் பிறகாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 2 பொறுப்பாளர்களுக்கு வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் என்பது அனுப்பியிருந்தார். அந்த நோட்டீஸிற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக பதில் நோட்டீஸும் அனுப்பப்பட்டது. வேண்டுமென்றே வருண்குமார் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கம் சீமானுக்கு இல்லை என்றும், சாட்டை துரைமுருகன் சிறையில் இருந்தபோது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூறிய தகவலின் அடிப்படையில் தான் சீமான் அப்படி பேசியதாக ஏற்கனவே சீமான் தரப்பும் பதில் அளித்திருந்தது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் 2 பொறுப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிய எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு எக்ஸ் வலைதள பக்கத்தில் தொடர்ந்து அவரையும் அவரது குடும்பத்தினரும் ஆபாசமாக பேசி வந்தனர். அந்த எக்ஸ் வலைதள பக்கத்துல அவை ஆபாசமாக குறிப்பிட்டு பேசிய அந்த ஐடிக்களை அவர் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து இந்த கருத்துக்களுக்கு பதில் கூற முடியாது எனவும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருந்து அவர் வெளியேறி இருந்தார். இந்த நிலையில தான் திருச்சி எஸ்பி வருண்குமார் காக்கி சட்டையை கலற்றி வைத்து கலத்துக்கு வாருங்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி இருக்கிறார். அதற்கு தற்பொழுது எஸ்பி வருண்குமார் பதிலும் அளித்திருக்கிறார். சிலர் போல் பிச்சை எடுத்து வந்தது அல்ல, இரவு பகலாக ரத்தம் சிந்தி தண்ணீர் சிந்து படித்து உழைத்து பெற்ற பதவி IPS உயிரை போல் தேர்ந்தெடுத்த காக்கி சட்டை இது என்றும் காக்கி மேல் உள்ள பிச்சை எடுப்பது, பெண்களை ஆபாசமாக பேசுவது, நில அபகரிப்பு, ரவுடித்தனம் செய்வதை சிலர் நிறுத்தினால் நான் காக்கி சட்டையை விடுவது பற்றி யோசிக்கிறேன். நான் காக்கி சட்டையில் இருப்பது அவ்வளவு பயமோ என நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் தற்பொழுது பதில் அளித்திருக்கிறார். இருவருக்குமான அந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று இருக்கிறது. தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு திருச்சி எஸ்பி வருண்குமார் பதில் அளித்திருக்கிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.